கிச்சன் கேபினட். ஊரா வேலை போட்டு வாசனையா பிரியாணி போட்டு 100 வேலை போட்டு போட்டி மேல போட்டி போட்டு வேடை போட்டு மைக்க போட்டு வீடு வீடா நோட்டீஸ் போட்டு ப்ராமிஸ் மேல ப்ராமிஸ் தான் பண்ணுறாங்க. தலைவர் கருணாநிதியிடம் வேட்பாளர்கள் ஆசி வாங்கி போனாங்க. கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் சிலரும் திமுக தலைவரை சந்தித்தாங்க. திமுகவுடைய ஆட்சி சொல்லியதை செய்யும், செய்யதை சொல்லும், புதிய வரலாறு படைக்கும். ஆனாலும் எதிர்ப்பு, ஒரு சிலர் எதிர்ப்பு, வேட்பாளர் தேர்வு தவறான எதிர்ப்பு. மதுரைக்கார மகன்தான் அழகிரி வந்தாரு. திமுக தலைவர் சந்திப்பு தனியா, தந்தை மகன் சந்திப்பு வேறொன்றும் இல்லை. ஸ்டாலின் நாசுகா பதில் சொன்னாரு. அவர் தன்னுடைய தந்தையை சந்திட்டு போயிருக்காரு. வேற ஒன்றும் அரசியல் ரீதியெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது கேளுங்க. அதாவது இப்ப தேர்தல் நடக்க போகுது, பிரச்சாரத்துக்கு போக போறோம். அது சம்பந்தமா கேள்வி கேட்கறதுனா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க சம்பந்தம் இல்லாம கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. இலை கட்சி வெற்றிக்காய் தீவிர வேட்டை, வேட்பாளர் சகிதம் ஓட்டு கேட்டு வேட்டை. வந்து போக வண்டிதான், டோக்கனுக்கு தீனிதான், தாராளமா கவனிப்பு, தொண்டர்களும் ஜாலிதான். வேட்பாளர் தெரியாது ஆனாலும் பரப்புரை, வாக்குறுதி சொல்லி காங்கிரஸ் பரப்புரை. 350 ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் போட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் 3 ஸ்கூல் கட்டே. சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் பசங்களுக்கு 3 ஸ்கூல். வேப்பன்பள்ளியில 1, சூளகிரிக்கு 1, கோதண்டனுக்கு 1. ஆட்சியை பிடிப்பதாய் பாஜக ஆசை, மேடை போட்டு கூட்டம் போட்டு தீவிர பரப்புரை. தேமுதிக மாநாடு பங்கீடு முடிந்தது, வேட்பாளர் பட்டியல் முழுசாக முடியல. மே 14 மாலை 5 மணி வரை இடைவெளி இல்லாமல் பிரச்சாரம். இரவு 10 மணிக்கு மேல்தான் இருக்காது, தொடர்ந்து பிரச்சாரம் நடைபெறும். பாமக வேட்பாளர்கள் தீவிர பரப்புரை. நாம் தமிழர் கட்சியும் மக்களோட சந்திப்பு. ஊரா வேலை போட்டு வாசனையா பிரியாணி போட்டு 100 வேலை போட்டு போட்டி மேல போட்டி போட்டு வேடை போட்டு மைக்க போட்டு வீடு வீடா நோட்டீஸ் போட்டு ப்ராமிஸ் மேல ப்ராமிஸ் தான் பண்ணுறாங்க.